எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5ஆம் தேதி பிப்ரவரி, வியாழக்கிழமை. நேற்றுக்கு 4ஆம் தேதி. இன்னைக்கு 5ன்னா நேற்றுக்கு 4 தானே. நேற்றுக்கு நான் ஒரு சின்ன பேட்டி, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். பாஜகவுடைய ஒரு 6 தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகிறேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பொது வெளியில் கொடுத்ததுக்கு அதை பற்றின கருத்து அவர் விலகினாரா அல்லது விலக்கப்பட்டாரா கட்சி தலைமையால் அப்படின்னு நான் என் கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜனநாயக நாட்டில் அவதூறாக பேசக்கூடாது, கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா. நான் நிஜமே பேசாத தமிழா அப்படிங்கிற சேனல்லாம் நான் நடத்தலை, புரியுதா. அதனால் மலராத தாமரை அப்படியும் நான் நடத்தலை. நான் நடத்துறது என்னுடைய எஸ்வி சேகர்னு என் சொந்த பெயரில் என் ரெக்கார்டில் இருக்கிற பேரை வச்சு தான் நான் ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதை படிச்சுட்டு பார்த்துட்டு கொந்தளித்து போன அண்ணாமலை நேற்றுக்கு என்னுடைய அருமை நண்பர் மதுரை திருமாறன் அவர் வீட்டுக்கு கல்யாணம் விசாரிக்க போயிட்டு கல்யாணத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஆஸ் யூஷுவல் இந்த அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி என்னை பற்றி 1 நிமிஷம் 45 செகண்டே ஏதோ பேசியிருக்காரு. பாக்கி எல்லாத்தை பற்றியும் பேசியிருக்காரு. ஆனால் என்ன பேசினார்னு என்னை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும். அவர் முதல்ல என்னை பற்றி என்ன பேசினார்கிறத நீங்கள் கேட்டுருங்க, அப்புறம் நான் என் கருத்துக்களை சொல்கிறேன். ஓகேயா? ரெடியா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 3, 2, 1. முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு. டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு. அவர் டிராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க. டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க, உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ நான் பிஜேபியில இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்றேன். நீ திமுகக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியில இருந்து அதிமுகக்கு போகணும், அதிமுக தன் தம்பி டிவிகேக்கு போகணும், நீ போறனா போய்க்கப்பா, பழிய எம்எல்ஏ போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் அப்படித்தான் ஆயிட்டார். ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவாரு, உலக அரசியல் பேசுவாரு, டேட்டா பேசுவாரு. அப்ப காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும், அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குறீங்க. அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம். இத்தனை நாளா பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம். அவரு கஷ்டப்பட்டு 1 டிக்கெட் 2 டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல, நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்கள வச்சிருக்கான். ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? என்ன சிரிக்கிறீங்க? கேட்டீங்கல்ல, ஜாலியாக இருந்தது இல்லை? ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய உடல் மொழியை வைத்தே அவர் நார்மலாக இருக்காரா அப்நார்மலாக இருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நேர கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. எங்கேருந்து வர அது ஆக்சுவலாக நான் இப்போ தான் லண்டனில் போய் கேப் சாப்பிட்டுட்டு அப்படின்னு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு அதெல்லாம் பேசுவாங்க. அது உடல் மொழியை வச்சு ஒருத்தர் நேர்மையானவனா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதட்டமான ஒரு பேட்டி கொடுத்தத சின்ன விளக்கம் மட்டும் நான் அவருக்கு கொடுத்துட்றேன். அதாவது முதல்வருக்கு ஜிங்ஜாங் அடித்து அது இது எனக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷமாக எனக்கு பழக்கம். ஓகேயா? கலைஞர் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு பழக்கம்.
அது மட்டுமல்லாமல் அழகிரி, தமிழரசு, கனிமொழி எல்லாருமே அந்த குடும்பத்தில் எனக்கு பழக்கம். நான் கட்சி ரீதியாக யார்கிட்டையும் பழகலை. நான் ஒரு கலைஞன். ஓகேயா? 7000 ட்ராமா போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கணும் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே, பாக்கி விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் மறுபடியும் ஏதாவது சும்மா இல்லாமல் மறுபடியும் வாய் நம்ம மாதிரி அரிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது டாபிக் பேசுங்க. பட் என்னை பற்றி பேசினா நான் வரிக்கு வரி பதில் கொடுத்து பழக்கப்பட்டேன். அது ஒன்று தான் என்கிட்ட குறை. சில சமயம் ஒதுக்கிடுவேன், சில சமயம் விட மாட்டேன். அது எனக்கும் கொஞ்சம் வெட்டியாக தான் உட்காந்துருக்கேன், வேறு வேலை இல்லை இன்றைக்கி. சரி, வெட்டியாக பேசுகிறவங்களுக்கு நம்ம வெட்டியாக இருக்கும்போது தானே பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால்தான் என்னுடைய இந்த விளக்கத்தை கேட்டவர்கள் நீங்கள் நான் பேசினது ரைட்டாக தப்பா, ரைட்டாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி 9841023545 கூப்பிடுங்க. ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அடிக்கடி சந்திக்க வேற நேரம் எலெக்ஷன் வருது இல்லை, அப்புறம் எப்படி? நான் இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன். நான் சீட்டு கேட்கல. உங்களுக்கு பொதுவான விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆனால் என்னுடைய நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆவதற்கு நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்வேன். ஓகேயா? இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் இனிமேல் கட்சியில் எந்த கட்சியிலும் சேர மாட்டேன். என்னுடைய நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய நண்பராக இருப்பதில் நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.